ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சமோசா செய்ய போகிறேன். 2 கப் மைதா, 1/2 ஸ்பூன் ஓமம், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 கப் நெய் போட்டு பெசரி கொடுங்க. பெசரின மாவை கையில் பிடிச்சி பார்த்தா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்குவோங்க. அந்த மாவில் ஒரு இடிக்கல் உரலால் இடித்து கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் இடிக்கலாம். அப்போ தான் மாவு சாஃப்டாக இருக்கும். இடித்த மாவை ஒரு மூடி போட்டு ஓரமாக எடுத்து வைங்க. அரை மணி நேரம் ஊறட்டும். ஸ்டஃபிங் செய்ய 4 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன். பட்டாணி முதல் நாளே ஊற வச்சு வேக வச்சு அதோடு போட்டு லைட்டாக அமுக்கி கொடுங்க. 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு கொடுங்க. ஸ்டஃபிங் ரெடி. மாவை உருட்டிட்டு கத்தியால் சமப்பங்கு வெட்டி எடுங்க. ஒரே அளவானதாக இருக்கணும். அதை உருட்டி வைங்க. சப்பாத்தி மாதிரி சேர்க்காம நீல வாக்கில் ஓவல் ஷேப் அதில் தேய்ச்சி விடுங்க. மாவு நடுவில் கத்தி வச்சு 2ஆக கட் பண்ணுங்க. மேல் பகுதியில் தண்ணியை தொட்டு தடவி கொடுத்துட்டு விரலை வச்சு பொட்டலம் மடிக்கிற மாதிரி மடித்து கொடுங்க. ஒட்டிக்கும். உள்ளார ஸ்டஃபிங் 1 ஸ்பூன் எடுத்து வைங்க. மேலே மடிப்பு மடித்து கீழே உள்ள பகுதியும் சேர்த்து அமுக்கி கொடுங்க. சமோசா ரெடி. இதேமாரி எல்லா மாவையும் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுப்பில் வானலை வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னு 2 போடுங்க. ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி கொடுங்க. கோல்டன் கலர் ஆனோடனே எடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுங்க. உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவினிங் டீயோட இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாம். ஹாப்பி நியூ இயர். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.